ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோவில் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன் ஆந்திராவோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த ட்ரக் சம்மந்தப்பட்ட கேஸுகள் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் மேலே வைக்கப்பட்டுச்சு. நமக்குலாம் ஷாக்காக இருந்துச்சு ஒரு நியூஸ் வெளியே வர. இவர் சம்மந்தப்பட்டிருக்காரா, இவரெலாம் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க. எஸ், நான் பேசினதை வச்சு உங்களுக்கு கெஸ் பண்ணியிருக்க முடியும். ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ட்ரக் இன்வால்வ்டு ஒரு கேஸில் வந்து சிக்கியிருக்காரு. அவர் ட்ரக் எடுத்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டலில் எடுக்கப்பட்ட ஒரு டெஸ்ட்டில். ஸோ இந்த விஷயம் எங்கே ஆரம்பிச்சது, இப்போது இந்த கேஸோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம ஸ்ரீகாந்த் தான் வந்து A1 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரை பிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாஃபியாவோட லிங்கே வந்து ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுங்கப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ரிச்சான ஒரு பார் வந்து இருக்குது. அந்த பாருக்கு வெளியே சந்தேகத்துக்குட்பட பிரதீப் குமார் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இருக்கிற மாதிரியும், பேக்கோட நின்றுருக்க மாதிரியும், அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பிடிக்கும்போது அவருடைய பேக்கில் இந்த ட்ரக்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அவரை ஃபஸ்ட்டு கைது பண்ணி அவர் மூலயமா கிடைச்ச லிங்க்கில் இருக்கிறவர் தான் வந்து பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு ஆள். அவர் வந்து ஏடிஎம்கேல இதுக்கு முன்னாடி ஒரு பதவியில் வந்து இருந்திருக்காரு. இப்போ எந்த பதவியிலும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் தான் வந்து தீக்கிரை அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் ஆக்டர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ரீகாந்த். ஸோ இப்படி தான் ஸ்ரீகாந்த் வந்து உள்ளே வந்தார் அப்படிங்கிற ஒரு தரப்பு பார்வை இருக்குது. இன்னொரு தரப்பு வந்து ஸ்ரீகாந்தாக ஃபஸ்ட்டே வந்து பிடிபட்டார் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறது இப்போ வரையும் கிளியர் கட்டாக தெரியல. ஸ்ரீகாந்த் உள்ளே வந்தபோது முதல்ல இந்த கேஸை போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல ஒருத்தர் பிடிச்சார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பிரதீப் குமார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மூலமாக இந்த பிரசாந்த் வந்து உள்ளே வராரு. பிரசாந்த் உள்ளே வரும்போது இவருக்கு ஏடிஎம்கேவோட ஒரு லிங்க் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இது கட்சிகளுக்குள்ளே நிறைய பேர் வந்து இந்த ட்ரக் டீல் பண்ணுறாங்களா, ட்ரக்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு தரப்பில் தான் ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்க மாதிரியும், அதற்கப்புறம் எதிர்பாராத விதமாக அவர் ஒரு ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து இந்த தீக்கிரை. அதில் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த். அவருக்கும் இவருக்குமான கான்டாக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து போலீஸ்க்கு தெரிய வருது. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட கடந்த நாட்கள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் மேலே ஒரு சந்தேகப்பட்டு அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து போலீஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேட் வந்து அவர் அந்தளவுக்கு எதுவும் ஒத்துழைக்கலை அப்படின்னு இருக்கும்போது அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ட்ரக் டெஸ்ட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டலில். அந்த டெஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு, ஓகே ஒரு ட்ரக் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது. ஸோ அவரை அஃபிஷியலாக அரெஸ்ட் வந்து பண்ணப்படுது. அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எழுந்திருக்கு. முதல் விஷயம், எந்த அளவுக்கான ட்ரக் வந்து இங்கே கன்சியூம் பண்ணப்பட்டிருக்கு, இங்கே புழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் வந்து 12K அப்படிங்கிற மாதிரி வந்து சப்ளை பண்ணப்பட்டிருக்கு. யார்கிட்டனா இந்த பிரசாந்த் கிட்ட இருந்து நம்ம ஆக்டர் ஸ்ரீகாந்துக்கு வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது 40 டைம் வந்து இவங்களுக்குள்ள இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரக்ஸும் வந்து கைமாற்றப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தம் எவ்வளோ பணம் வந்து இங்கே புழங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 4,72,000 ரூபா வந்து இதுக்கு இடையில வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து ஒரு தகவலாக வந்து சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை, இவ்வளோதானா இல்லை இதுக்கு மேலே வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்களா, இதுக்கு மேலே அந்த பணப்புழக்கம் வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியவில்லை. கிட்டத்தட்ட 40 டைம்ஸ் வந்து இவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 40 டைமும் இவருக்காக தான் வாங்கினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அடுத்து போலீஸ் தரப்புல இருந்து வைக்கிறாங்க. ஸோ இவருக்கு மத்தியில் இவர் மூலமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து யாருக்கும் வந்து ட்ரக்ஸ் வந்து சப்ளை ஆகியிருக்கா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நம்ம கழுகு படத்துடைய ஹீரோவான ஸ்ரீகிருஷ்ணா இருக்கார் இல்லையா, அவரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து போலீஸுக்கு ஏற்பட்டு அவரையும் இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க போலீஸார். ஸோ இவரை தாண்டி இன்னும் வந்து ஒரு ஃபேமஸான வில்லன் ஆக்டர் வந்து ஒருத்தர் உள்ளே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் மட்டும் கிடைச்சிருக்கு. அது யாராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பீப்புள்ஸ் வந்து ஓரளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த அளவுக்கான ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் இருக்கா, இன்னும் எத்தனை பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களா? குறிப்பாக அந்த ஸ்ரீகாந்த் இருக்கார் இல்லையா, அவரோட ஃபோனை வந்து பறிமுதல் செஞ்சு அவர் மூலமாக யார் யாருக்கு அதிகமாக கால்ஸ் வந்து போயிருக்கு, எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கோ இல்லை வந்து கட்சியில் இருக்க யாருக்குமோ அதிகமாக கால்ஸ் வந்து யாருக்கு போயிருக்கு, அவரோட பேங்க்லேருந்து எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து போயிருக்கு, அது எல்லாத்தையும் வந்து போலீஸ் இப்போதைக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மூலமாக இன்னும் எந்தெந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, முக்கியமாக ஹீரோயின்ஸ்லாம் எத்தனை பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து போலீஸ் அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதில் எத்தனை
பெரிய தலைகள் வந்து மாட்ட போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் பிரசாத் மூலமாக பொலிட்டீஷியன்ஸ் யார் யாரெல்லாம் அந்தந்த கட்சிகளுக்குள்ள இப்போ ஏடிஎம்கே மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கா இல்லை மற்ற கட்சிகளும் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கா அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம ஸ்ரீகாந்த் மூலமாக இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய பெரிய தலைகள் பேர்லாம் வந்து அடிபடுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பூதாகரமாக ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும் இன்னும் என்னென்ன பேர்கள்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. போலீஸ் தரப்பில் சீக்கிரமே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இந்த கேஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ இதே மாதிரி நிறைய செய்திகள் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் 5 சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய பார்வையை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சரிங்க.